வெண்ணிலா வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அதனால வெண்ணிலா வந்து இந்த உலகத்த விட்டு போயிடுறாங்க. அத பார்த்து அவங்க மாமா அலறி துடிக்கிறாரு. "இப்படி பண்ணிட்டியே என் வெண்ணிலாவ" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மாரி வந்து பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? என் குழந்தை எங்கள விட்டு போயிட்டா, அவ்வளோதான். என் அக்கா பொண்ண நான் இப்படிலாம் வந்து வச்சுக்கணும்னு நெனச்சேன். அவள நல்லா வாழ வைக்கணும்னு நெனச்சேன். இப்படி பண்ணிட்டியேய்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விடு முடிஞ்சு போச்சு கதை. இதுக்கப்புறம் பேசிடல. இல்லப்பா இந்த மாரி ஆயிடுச்சு. பயமா இருக்குப்பா அப்படின்னு ராகினி சொல்றாங்க. அதெல்லாம் பயப்படாத. இந்த அப்பா இருக்கும்போது பார்த்துக்கலாம்மா. இவ இருந்தோன்னா இல்லைன்னா என்ன எல்லாம் ஒன்று தான். இவ இருந்தால் மட்டும் எல்லாம் நடக்க போதா என்ன அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேருமே. இங்கே பாரு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். இப்போயே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, வெண்ணிலா இந்த மாதிரி வெண்ணிலாவை பிரச்சனை பண்ணா நீ தான் தள்ளி விட்டேன்னு சொல்லுவேன். என்னையா இது நானா தள்ளி விட்டேன், நீ தானே தள்ளி விட்ட, நம்ம எல்லாரும் தானே இருந்தோம், அப்போ நீ தள்ளி விட்டானா நீயும் தள்ளி விட்டேன்னு தான் சொல்லுவேன். அடப்பாவி. அதுக்கப்புறம் உன் குடும்பமே போலீஸில் போய் நிற்பாங்க. பரவாயில்லையா, இருக்க பணபலத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றாரு பசுபதி. அதிர்ச்சி அடைகிறாரு வெண்ணிலாவோட மாமா. என்னையா நீ இப்படி பேசுகிற அப்படிங்க பாரு, இந்த விஷயத்த அப்படியே மறைச்சிடுவோம். முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தில் மெயினாக மாட்டி விடணும். யார் தெரியுமா, விஜய் தான் இந்த விஷயத்த பண்ணான். நம்ம 2 பேரும் பண்ணலை அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே எப்படியா விஜய் வந்து மாட்டி விட முடியும்? இப்போ விஜய் பற்றி சொன்னால் எல்லாரும் நம்புவாங்க. அதனால் ராகினி நீ வெண்ணா வந்து பேசுவல்ல? பேசுவேன்ப்பா. வெண்ணா மாதிரி பேசி வெண்ணாவோட மொபைல்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விடு விஜய்க்கு. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக விஜய் வருவான். அதுக்கப்புறம் என்ன, விஜய் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிடலாம் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேருமே. இதெல்லாம் நடக்குமா பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே வெண்ணா ஒரு மாதிரி பேசி வெண்ணாவோட மெசேஜ் வந்து மொபைல்லேருந்து மெசேஜ் அனுப்பிச்சி விட்றாங்க. அதே மாதிரி இங்கே வந்து அந்த 2 பேருமே சந்தோஷமாக வந்து போயிட்டுருக்கும்போது விஜயும் வந்து காவேரியும் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து விஜய் என்ன பண்ண, ஒரு நிமிஷம் இரு காவேரி தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு வண்டியை. அப்போ கரெக்டாக வந்து அந்த ஒரு மெசேஜ் வருது. அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா வெண்ணிலா வந்து பேசியிருக்காங்க. விஜய் ப்ளீஸ் விஜய் கடைசியாக என்கிட்ட ஒரே ஒரு வாட்டி பேசிட்டு போ, உன்கிட்ட பேசணும் போல் இருக்குது விஜய், நான் இந்த ஊரை விட்டே போக போகிறேன் விஜய், கடைசியில் உன்கிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் விஜய், நீ வர முடியுமா விஜய் அப்படின்றாங்க. என்ன இவ இப்படியெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, ஒரு வேளை வந்து விஜய் போனார்னா பெரிய பிரச்சனையாகிடுமே. ஏற்கனவே விஜய் வெண்ணா மேலே கோவமாக இருக்கார், என்ன பண்ணலாம், சரி நம்மளே போய் பார்ப்போம் என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவள் என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து என்ன காவேரி இன்னும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து சரிங்க இங்கேயே விட்டுருங்க நான் போயிடுறேன்னு. இல்லை நான் வீட்டில் விடுறேன்றாரு. இல்லை நான் இங்கேயே விட்டுருங்க, நான் வந்து கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, நான் வீட்டிலே விட்டுறேன், நான் சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணி இறங்கிறாங்க. என்ன காவேரி இங்கே இறங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. காவேரி வந்து நேராக வந்து அங்கே போகிறாங்க வெண்ணிலா இருக்க இடத்துக்கு. வெண்ணிலா வந்து அப்படியே கீழே கிடக்குறாங்க. அதை பார்த்து காவேரி அதிர்ச்சியாக ஓடி வந்து என்னாச்சு வெண்ணிலா உனக்கு அப்படின்னு சொல்லி தூக்குறாங்க. பார்த்தா வெண்ணிலா வந்து இந்த மாதிரி உலகத்தை விட்டு போயிருக்காங்க. கரெக்டாக போலீஸ் வந்து அந்த டைமில் வராங்க. போலீஸை பார்த்துட்டு என் பொண்ணை வந்து இந்த மாதிரி வந்து இந்த உலகத்தை விட்டு அமுச்சிட்டியே, நீ எல்லாம் ஒரு ஆளா, உன்னை என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. யாரும் பேசுகிற மாதிரி பார்த்தா அவங்க மாமா வந்து கதறி அழுறாரு. என் பொண்ணை இவ தான் பிடிச்சி மேலேருந்து தள்ளி விட்டுட்டா, அதனால் என் பொண்ணு இந்த மாதிரி ஆயிட்டா, பாவம் என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு அவர். அதை கேட்டு போலீஸ் வந்து நம்ம காவேரி அரெஸ்ட் பண்ணுறாங்க. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. பரவாயில்ல, விஜய் தான் இந்த வலையில் வந்து விழுவான்னு நினச்சேன், மெயினான ஆள் நம்ம காவேரி வந்து விழுந்துட்டாலே, அப்புறம் என்ன இப்போ காவேரி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு தேவை காவேரி விஜய் சேரக்கூடாது, அதுக்கு காவேரி உள்ளே இருந்தால் நல்லா தான் இருக்கும், சூப்பர் ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு பசுபதி. அதை பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராகினி. அப்பா நம்ம பேச தெரிய போகுதுப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாமா, இதுக்கப்புறம் காவேரி உள்ளே தான் இருக்கணும், விஜய் என்ன தான் நினச்சாலும் காவேரி கூட சேர முடியாது, அதுக்கப்புறம் என்ன காவேரி ஆட்டம் மொத்தமாக அடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உடனே வந்து இந்த ஒருத்தருக்கான இந்த வெண்ணிலாவோட மாமா, அவன் மட்டும் வாயை வச்சுன்னு சும்மா இருக்கணும், அவனை பயமுறுத்தி வைக்கணுமா, இல்லைனா ஏதாவது உளறிடுவான். சரிப்பா அப்படின்றாங்க. அரெஸ்ட் பண்ண விஷயம் கேட்டு விஜய் வந்து ஓடோடி வராரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு காவேரி.